ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ஏ டைப் பி டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துருப்போங்க. ஸோ ஆல்ரெடி 12th கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் ப்ளஸ் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் எல்லாமே கேட்பாங்க. நாளை நடைபெற இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் கொடுத்த கொஷின் எல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க் கொஷின் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கும். 6 × 2 12. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது, அதற்கான தாதுக்கள் 2 எடுத்துக்காட்டு தருக. அதுக்கு கீழே வந்து சிலிக்கோன் பயன்களை எழுதுக. அணைவு சேர்மங்களின் மைய அணு எண் என்பதை வரையறுக்கவும். FCC அளவுக்குட்டியில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC இன் யூனிட் செல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை அமிலக்கார இரட்டைகள் என்றால் என்ன? வாட் இஸ் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ்? வினைவேக மாற்ற நச்சு என்றால் என்ன? வாட் ஆர் த கேட்டலைசர் பாய்சன்ஸ்? அசிட்டோனை எவ்வாறு புரோப்பைனாக மாற்றுவாய்? How will you convert acetone into the propane? ஹார்மோன்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. வாட் ஆர் த ஹார்மோன்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். 24 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து 6 × 3 18. இதில் ஃப்ரெஷர் தொகுப்பு முறை பற்றி எழுதுக. அடுத்து வந்து பார்த்தோன்னா லாந்தனைடு ஆக்டினைடுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 தருக. ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மின்னார் புகுத்தல் பற்றி ஃபாரடே விதியினை எழுதுக. ஸ்வெட்டர் அயனி ஒன்றின் அமைப்பை தருக. எத்தில் அஸ்டேட்டை எவ்வாறு எத்தில் அஸ்டேட்டாக மாற்றுவாய்? அதே மாதிரி உணவு பதன பொருட்கள் என்பன யாவை எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் த ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ 33 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். பின்வரும் சேர்மங்களின் ஹாலஜன்களின் ஆக்சினேற்ற நிலையினை கண்டுபிடிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினையினை பூர்த்தி செய்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஹாலஜன் ஃபாலோயிங் த காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைபோரானின் வடிவமைப்பை விவரிக்கும். எத்தில் போரேட் என்பதை எழுதுக. இந்த எத்தில் போரேட் சோதனை வந்து அடிக்கடி கேட்குறாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலோக கார்பனைல்கள் காணப்படும் பிணைப்பின் தன்மையினை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் பாண்டிங் மெட்டலிக் கார்பனைல்ஸ். ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீ பிராங்கல் குறைபாடு நல்லா பார்த்துக்கோங்க. பூஜ்ஜிய வினைக்கு 2 உதாரணங்கள் தருக. தோல் பதனிடுதல் மற்றும் ரப்பர் தொழில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது? எக்ஸ்பிளைன் த ஷார்ட் கீ அண்ட் பிராங்கல் டிஃபெக்ட்ஸ். அடுத்து கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஆஸ்வால்டு நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை விவரிக்கவும். அதே மாதிரி நைலான் 2 நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைடை மால்கைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மேலே வந்து ஏ டைப் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ ஏ டைப் பி டைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ ஏ டைப் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நான் கொடுத்த கெமிஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க, வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறதுலாம் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், கண்டிப்பாக நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சது மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துருப்பாங்க. அந்த 2 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்?
அடுத்து வந்து அணைவியன் வரையறுக்கும் டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர். சகப்பிணைப்பு படிகங்கள் வரையறுக்கும் டிஃபைன் த கோவலன்ட் சாலிட். முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகளை தருக. கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தோன்னா அர்னியஸ் கொள்கை வரம்புகள் யாவை? வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் அர்னியஸ் கான்செப்ட்? மின்முனை கவர்ச்சி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் எலக்ட்ரோஃபார்சிஸ். ஐயூப்சி பெயரினை குறிப்பிடுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 மார்க்கு 6 × 3 18. இதில் ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்? கிவ் த எக்ஸாம்பிள். இடைச்சொருகள் சேர்மங்கள் பண்புகள் யாவை? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்? அடுத்து அர்னிய சமன்பாட்டினை எழுதி அதில் இடம்பெற்றுள்ள விளக்குக. மின்பகுளி கடத்திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? ஒருபடித்தான வினைவேக மாற்றம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. டையத்தில் ஈத்தர் தயாரிக்கும் ஏதேனும் ஒரு முறையினை எழுதுக. ஹாலோபாம் வினையினை எழுதுக. எபிமர்கள் என்றால் என்ன? ஸோ அது கீழே 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முறை குறிப்பு வரைக. நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தப்படும் மாட் முறையினை விளக்குக. மந்தையினை விளைவு என்றால் என்ன? போரிக் அமிலத்தின் பயன்கள் யாவை? ஆக்சிஜன் பயன்கள் யாவை? சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. அடுத்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா படிக திண்மங்களை படிக ஒடிமட்ட திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. பிஹெச் வரையறுக்கவும். பொது அயனி விளைவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நேனசன் சமன்பாட்டை தருவிக்கவும். வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகள் யாவை? ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்குப்பன்மையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. குறிப்பு வரைக. கார்போ அமிலவினை கேப்ரியல் தாலிமர் தொகுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி பி டைப்புக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பி டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நாளை நடைபெறக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இந்த பப்ளிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க, புக் பேக் எவ்வளோ கேட்டிருக்காங்க, இன்சைட் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 24 கம்பல்சரி. 6 × 12 போராக்சின் பயன்களை தருக. இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது ஏன்? ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எக்ஸாபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அலகு கூட்டினை வரையறுக்கும். டிஃபைன் யூனிட் செல். ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியினை கூறுக. ஸ்டேட் த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. சமான கடத்திறன் வரையறுக்கும். டிஃபைன் ஈக்குவலண்ட் கண்டென்ஸ். மின்பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிடுக. மின்னார் சவ்வூடு பரவல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். பெப்டைடு பிணைவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டைட் பாண்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் அணைவியன் என்றால் என்ன? பிபிசி அமைப்பில் உள்ள அணைவியனின் யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டை சேர்மங்கள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்? கிவ் த எக்ஸாம்பிள். இரட்டை உப்பு என்றால் என்ன? அணைவு சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். பி தொகுதி தனிமங்கள் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கு காரணமாக குறிப்பிடுக. மின்னார் பகுதல் பற்றி ஃபாரடே விதியினை எழுதுக. கார்பாக்சிலிக் அமில தொகுதிகளை சோதனை தருக. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவுக்கு இடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடுகள் ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நுரைமீது முறை வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கந்தகடை ஆக்சைட்டின் வெளுக்கும் பண்பினை விளக்குக. ஹீலியத்தின் ஏதேனும் 2 பயன்களை தருக, நல்லா பார்த்துக்கோங்க. இடைச்சொற்கள் சேர்மங்கள் என்றால் என்ன? விபி கொள்கையின் வரம்புகள். வினைவேக மாறிலி, அதே மாதிரி வினைவேகத்துக்கும் வினைவேக மாறிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓரினை ஈரினை ஆல்கஹால் பென்சால்டிகைடு சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவது? வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கோருதல் விதினை விவரிக்கவும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் கொஷின் இருக்குது. ஸோ 2 கொஷின் பேப்பரும் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்தோமோ அதை மட்டும் நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு போங்க போதும். அதிலிருந்து தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் மினிட் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.